ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய குழம்பு. அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நக்கிக்கணும். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து நம்ம பேஸ்ட் போடக்கூடாது, இப்படி தான் பொடி பொடியாக நறுக்கி தான் போடணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சு அதையும் நல்லா வதக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சிங் குழம்பு மிளகாத்தூள் தான், அது ஒரு 2 ஸ்பூன் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டு தண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் கொதித்தோடனே தண்ணி போட்டு நம்மளுக்கு கரெக்டான அளவு தண்ணி, உப்பை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொதித்தோடனே புளியை போட்டு நமக்கு தேவைக்கு எவ்வளோ புளி வேணும் அதை போட்டு இறக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அந்த இஞ்சி வந்து நம்ம பேஸ்ட்டு போடல, அரிஞ்சு போடணும். பேஸ்ட்டு போட்டேன்னா அது நல்லா இருக்காது. அப்போது இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய், கொத்தமல்லி போட்டு இறக்கி செம்மையாக இருக்கும்.